channel CBSE 10th Maths Simply Mathematics channel. இதில் chapter 1 exercise 1.1 பார்க்குறோம். ஓகேவா? Mathematics. Okay, the example sum. Consider the number 4 power n where n is natural number. Check whether there is any value of n for which 4 power n end with digit 0. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 பவர் என்னங்கிற அந்த டிஜிட் வந்து end with 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 4 பவர் என்ன நம்ம எப்படி எழுதலாம்? என்னங்கிற நேச்சுரல் நம்பர்லாம் எடுத்துக்கலாம். இப்போ 4 பவர் என்னன்னு வச்சுக்கோங்களேன். n ஈக்குவல் டு 1 கொடுத்தா என்ன வரும் நமக்கு? என்ன கொடுத்தா 4 பவர் 1 ஈக்குவல் டு 4 n ஈக்குவல் டு 2 கொடுத்தா என்ன வரும் நமக்கு? 4 பவர் ஸ்கொயர்டு என்ன வரும்? 16. அடுத்து n க்யூப்னா என்ன வரும்? 4 பவர் 3 அப்போ 64. ஓகே, இது மாதிரி நேச்சுரல் நம்பர் போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க நமக்கு, அது வந்து எண்ட் வித் 0வாக இருக்குமா வேல்யூக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளா சும்மா அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அசியூம் பண்ணிக்கிறோம். லெட் அஸ் அசியூம் 4 பவர் n இஸ் எண்ட் வித் 0. அது எண்ட் வித் 0ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எண்ட் வித் 0னா என்ன அர்த்தம்? அது எதால் டிவைட் ஆகணும்? 2ஆல் டிவைட் ஆகணும் அல்லது 5ஆல் டிவைட் ஆகணும். ஓகேவா? இப்போ 10 எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகுமா? 2ஆல் என்ன? 5 2s 10 இதுதான் டிவிஷன் ஆகும். இப்போ 10 எடுத்துட்டா 20 எடுத்துன்னு வச்சுங்க. இது வந்து என்ன பண்ணலாம்? 5ஆல் டிவைட் ஆகுமா? 4 5 என்னது? 20 0வா? ஓகே, இது மாதிரி தான் நமக்கு எண்ட் ஆகணும். ஓகேவா? 4 பவர் எண்டு வித் 0னா இந்த நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ எதால் டிவைட் ஆகும் நமக்கு? 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். ஓகேவா? ஆனால் இங்கே 4 பவர் எண்ணுக்கு 1 கொடுத்தா என்ன வருது நமக்கு? 4 வருது, 16 வருது, 64 வருது. எதுவுமே என்னது எண்டு வித் 0 இல்லை. ஓகேவா? என்ன வரணும்? இப்போ அதாவது let us assume 4 பவர் n is end with 0னா it would divisible by இந்த நம்பர் என்ன ஆகணும்? it would divisible by 5. 5ஆல் கண்டிப்பாக என்ன ஆகும் நமக்கு? டிவைட் ஆகும். ஓகேவா? by 5. ஓகே, the prime factorization அதாவது 4 பவர் என்னோட prime factorization அது the prime factorization factorization of 4 power n அது என்னவா இருக்கும்? is would contain என்ன இருக்கணும்? அதில் 5 இருக்கணும். ஓகேவா? இருக்கா? இல்லை. இப்போ 4னா என்ன ஆகும் நமக்கு? 2 5 அது மாதிரி தான் வரும். ஓகேவா? 4 எடுத்துகிட்டா என்ன வரும் நமக்கு? டிவிசிபிள்னால் என்ன ஆகும் நமக்கு? 2ஆல் தான் டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போ பட் த ஒன்லி ப்ரைம் இங்கே நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம்? த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 4 பவர் n இஸ் would contain 5, ரைட்டா? பட் த ஒன்லி ப்ரைம் இன் த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 4 பவர் n இஸ் 2. அதாவது 4ல் வந்து நம்ம எண்ணுக்கு 1 2 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 4 எது தான் மட்டும் 4 டிவைட் பண்ணுற ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அது 2 மட்டும்தான், ரைட்டா? பட் த ஒன்லி ப்ரைம் இன் த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 4 பவர் n இஸ் 2. அப்போ 2 மட்டும்தான் அதுக்கு என்னது டிவைட் பண்ணக்கூடிய ப்ரைம் நம்பர். அது எப்படி எழுதலாம் நம்ம? 4 பவர் n ஈக்குவல் டு 2 பவர் 2 ஹோல் பவர் n. இந்த ரெண்டையும் 2வையும் என்னையும் பிரிக்கலாம் 2 பவர் 2 பவர் n. ரைட்டா? 5 ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் என்னது? 5 ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூனிக்னஸ். ஓகேவா? இந்த ஃபண்டமெண்டல் தியரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் தியரம் எவ்ரி காம்போசிட் நம்பர் can be expressed as a product of prime numbers. Okay ba? Under this factorization uniqueness,
apart from the order in which the prime factors occur. அதாவது ஒவ்வொரு காம்போசிட் நம்பர் என்ன இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ by fundamental theorem of arithmetic uniqueness, there is no natural number n for which 4 power n end with the digit 0. அதாவது 4 power n-க்கு நேச்சுரல் நம்பரில் எண்ட் வித் 0 வராப்பில் நம்பர்ஸ் நமக்கு இல்லை. ஓகேவா? அப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்னது, கான்ட்ரடிக்ஷன் தான். 4 power n எண்ட் வித் 0 கிடையாது. ஓகேவா? சொல்லுங்க நீங்கள் லெட்டஸ் அஸ்யூம் 4 power n இஸ் எண்ட் வித் 0ன்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 4 power வந்து அதோட பவருக்கு வந்து எண்ணுக்கு ஒன்றுன்னா கொடுத்துட்டு வந்தாலும் நமக்கு என்ன ஆகும், அதோட லாஸ்ட்டு வந்து நமக்கு 0வில் எண்ட் ஆகுமான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ 4 power என்ன, இப்போ n = 1 கொடுத்தா நமக்கு என்ன வருது, 4 தான் வருது. 2 கொடுத்தா 16, 3 கொடுத்தா 64. அடுத்து வந்தாலும் என்ன ஆகாது, நமக்கு லாஸ்ட் நம்பர் 6 அல்லது 4ல் தான் முடியும். ஓகேவா? இப்போ எண்ட் வித் 0னா அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், நமக்கு 2ஆலையும் 5ஆலையும் டிவைட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். 10 எடுத்தோம்னா என்ன ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ 5 2 * 10 0 வந்துடும். 20 எடுத்தால் 5 அப்படின்னா 4 டைம் வரும், 20 0 வரும். அப்போ 4 power வந்து எண்ட் வித் 0வாக இருக்கணும். அதில் என்ன இருக்கணும், அது டிவிசிபிள், அது 5ஆல் டிவைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக 5 எதில் இருக்கணும், அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் இருக்கணும். ரைட்டா? அப்போ இட் வுட் டிவிசிபிள் பை 5ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 4 power n, அதாவது இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இருக்குல்ல, 4 power n ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், அதில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக என்ன இருக்கணும், 5 இருக்கணும். ஓகேவா? பட் ஆனால் என்னது, இந்த ஒன்லி ப்ரைம், அதாவது 4 power n ஃபேக்டரைசேஷனில் என்ன தான் இருக்குது, நமக்கு 2 மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது, 5 இல்லை. பட் இந்த ஒன்லி ப்ரைம் இந்த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 4 power n 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் தியரம் அர்த்தமெட்டிக் என்னது, எவ்ரி காம்போசிட் நம்பர் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ there is no natural number n for which 4 power n end with the 0. 4 power n-க்கு நேச்சுரல் நம்பரில் எந்த நம்பருமே end with 0வில் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். See you next video. Thank you so much.